அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாயடியேனும் அறிந்திலே, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, என் செய்வேன் கச்சிஸ் ஏகம்பநாதனே. இன்னைக்கு இருக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலை, அப்புறம் திடீர்னு வேலை போயிருமோங்கிற பயம், மாசமானா கழுத்தை நெரிக்கிற இஎம்ஐ, இதெல்லாம் தாண்டி சமூகத்துல நம்ம அந்தஸ்தை எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிற ஒரு தீராத அழுத்தம், இதெல்லாம் உங்களை நிம்மதியா தூங்க விடாம பண்ணுதா? கண்டிப்பா. ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒன்ன தேடி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். கரெக்ட். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாபெரும் கோடீஸ்வரனோட கதை இன்னைக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற பல குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்க போகுது. அதனாலதான் இந்த ஒரு ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். எக்ஸாக்ட்லி. இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, சும்மா ஒரு வரலாற்று கதையை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பல கப்பல்களுக்கு ஓனரா இருந்து, அதாவது அரசர்களுக்கே கடன் கொடுத்த ஒரு மனுஷன் ஏன் திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரோட்டுக்கு வந்தாரு, அவர் உணர்ந்த அந்த உண்மை என்ன அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கோவணத்தோட வீதிக்கு வந்தாரு. அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? இதை தெரிஞ்சுக்க நம்ம 9ஆம் நூற்றாண்டிலிருந்து காவிரி பூம்பட்டினத்துக்கு போகணும். அங்க திருவெண்காடர், அதாவது பின்னாடி பட்டினத்தார்னு அழைக்கப்பட்டவர் அந்த காலத்துல ஒரு பெரிய மல்டி பில்லியனர். நவகோடி நாயகன்னு கூட அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சுல்ல? ஆமா. பல வருஷமா குழந்தை இல்லாம ஒரு ஏழை தம்பதி கிட்ட இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாரு. அந்த பையன் பேரு மருதவாணன். அந்த பையன் வளர்ந்து வியாபாரத்துக்கு கடல் கடந்து போயிட்டு திரும்பி வரும்போது கப்பல் நிறைய தங்கத்தோட வருவான்னு இவர் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ்மேனும் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. ரைட். ஆனா ஐயன் கொண்டு வந்தது என்னவோ வெறும் வரட்டிகளும் தவிட்டு மூட்டைகளும் தான். தவிடுனா நெல்லோட உமி, வரட்டினா காய்ந்த சாணம். ஓ, மாச கணக்கா வியாபாரம் பண்ணிட்டு ஒருத்தன் சாணத்தையும் உமியையும் கொண்டு வந்தா எந்த அப்பாவுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆமா, ரொம்ப பெரிய ஏமாற்றம் அது. அந்த கோபத்துல அவர் அந்த வரட்டிகளை தூக்கி வீசும்போதுதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த வரட்டிகள் சுக்குநூறா உடையும் போது அதுக்குள்ளந்து நவரத்தினங்கள் சிதறுது. தவிட்டு மூட்டைகளை பிரிச்சா அது புற தங்க துகள்கள். வாவ்! இத அப்படியே நம்ம லைஃப்ல பொருத்தி பார்க்கலாம். ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு, இனி மீளவே முடியாதுன்னு நினைக்கும் போது அந்த கம்பெனி ஒரே நைட்ல பல ஆயிரம் கோடி லாபம் தர்ற ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பா மாறினா எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் பட்டினத்தாருக்கு வந்திருக்கும். ஆனா அடுத்த நிமிஷம்ல அந்த மகிழ்ச்சி ஏன் காணாம போயிடுச்சு? அதுக்கு காரணம் பையன் அங்க இல்ல. அவன் ஒரு சின்ன பெட்டியை மட்டும் கொடுத்துட்டு மாயமாயிடுறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்த பட்டினத்தாருக்கு ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ஷாக்கு. அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? உள்ளே ஒரு காதற்ற ஊசியும் அது கூடவே ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கு. அந்த சுவடியில காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓஹோ, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. ரொம்ப ஆழமான வரியா இருக்கே. ஆமா, இது சும்மா ஒரு வாக்கியம் கிடையாது. மனித மனம் எப்பவுமே ஒன்ன சேர்த்து வைக்கிறதுல தான் பாதுகாப்பை தேடும். ஆனா ஒரு ஊசியோட முழு பயனும் அதோட காதுல, அதாவது அந்த நூலை கோர்க்கிற துவாரம் இருக்கிற வரைக்கும் தான். கரெக்ட். அது உடைஞ்சிட்டா அந்த ஊசியை நம்ம குப்பையில தான் போடுவோம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நீ வாழ்நாள் பூரா ஓடி ஓடி சேர்த்த எந்த பொருளும் கடைசியா ஒரு உடைந்த ஊசி அளவுக்கு கூட உன் மரணத்தின் போது உன் கூட வராதுங்கிறது தான் அந்த வரி உணர்த்துது. அந்த ஒரு செகண்ட் அவர் மைண்ட்ல என்ன ஓடி இருக்கும்னு யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம லைஃப் பூரா ஒரு கோல் செட் பண்ணி ஓடுறோம் இல்லையா? வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ்னா அடுக்கிக்கிட்டே போறோம். ஆமா, இது எல்லாமே நம்மளோட அகங்காரத்தோட ஒரு வெளிப்பாடு தான். இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு ஒரு செகண்ட்ல அவருக்கு ரியலைஸ் ஆகுது. அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த நிமிஷமே
தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் சேந்தனாருங்கிற தன்னோட கழக்கர் மூலமா ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டு ஒரு கோவணத்தோட வீதிக்கு வராரு. செல்வம் நிலையானது இல்லைன்னு ஃபீல் பண்றது ஈஸி. ஆனா அதை உடனே பிராக்டிக்கலா செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்னு பாருங்க. கண்டிப்பா. ஆனா இங்க சமூகம் இதை எப்படி பாக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு பெரும் பணக்காரன், ஊருக்கே சோறு போடுற குடும்பத்துல பிறந்தவன் திடீர்னு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிக்கிறத அந்த சமூகம் ஏத்துக்கல. ரைட். குறிப்பா அவரோட தங்கை இதை ஒரு மிகப்பெரிய குடும்ப அவமானமா பாக்குறா. சமூகத்துல அவங்களோட கிளாஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறதுங்கிற ஈகோ அவங்கள கண்மூடித்தனமா ஆக்குது. ஆமா, அதனால அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டு விஷ கலந்த அப்பத்தை கொடுக்கறா. பணம், அந்தஸ்துங்கிறது ரத்த உறவை விட எவ்ளோ ஸ்ட்ராங்கானதுன்னு இது காட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த விஷத்தை தன் ஞானத்தால் உணர்ந்த பட்டினத்தார் அதை சாப்பிடாம ஒரு வார்த்தை சொல்றாரு. தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லிட்டு அது அவளோட வீட்டின் கூரை மேல வீசுறாரு. ஓ, அந்த வீடு கொழுந்து விட்டு தீப்பற்றி எரியுது இல்லையா? ஆமா, அதாவது நீ மத்தவங்களுக்கு நினைக்கிற கெடுதல் உன்னையே அழிக்குங்கிற இயற்கையோட விதியை அவர் அங்க உணர்த்துறாரு. எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொத்து, பணம் இதெல்லாம் மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி போடுறது லாஜிக்கலா சரின்னு தோணுது. ஆனா குடும்பம், பாசம், உறவுகள் இதையெல்லாம் ஒரேடியா உதிரி தள்ளுறது சரியா? இது நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்விதான். ஏன்னா ஒரு சந்நியாசி ஆகிறதுனா மனித உணர்வுகளே இல்லாத ஒருத்தரா மாறுறதா? இந்த வீட்டை எரிக்கிற இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலையா தெரியுது. அதாவது துறவரம்னா அன்பே இல்லாத ஒரு கல் நெஞ்ச நிலைன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா அது அகங்காரம் இல்லாத ஒரு தூய அன்பு. அகங்காரம் இல்லாத அன்புனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பட்டினத்தாரோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவத்தை பார்த்தா இது தெளிவா புரியும். அவர் எல்லாத்தையும் திறந்து சுத்திட்டு இருந்தாலும் தன்னோட அம்மா இறக்குற தருவாயில இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குக்காக இறுதிச் சடங்கு செய்ய வராரு. ஆ, ஆமா, அந்த இடத்துல ஒரு பாடின பாடல்கள் ரொம்ப எமோஷனலான ஒண்ணு. சுடுகாட்டுல இருந்த சாதாரண விறகுகளை அவர் பயன்படுத்தல, பச்சையான வாழை மட்டைகளை கொண்டு அது மேல அம்மாவோட உடலை வச்சு பாடல்கள் பாடுறாரு. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. அப்படின்னு 10 மாசம் சுமந்த தாயோட அன்பை நினைச்சு அவர் பாடும்போது அந்த பச்சையான வாழை மட்டைகள் தானாவே தீப்பற்றி எரியுது. நிஜமாவா? பச்சை வாழை மட்டை எப்படி எரியும்? அது அவரோட அந்த இமோஷனல் பவரை காட்டுதுல்ல. எக்ஸாக்ட்லி. இங்க நாம கவனிக்க வேண்டியது அவருக்குள்ள இருந்த அந்த ஆழமான பாசத்தை தான். அவர் தன் தாய் மேல அளவற்ற அன்பு வச்சிருந்தாரு. ஆனா அந்த அன்பு அவரை திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ள இழுக்கல. அப்போ உணர்வுகளை மதிக்கணும், ஆனா அந்த உணர்வுகளுக்கு நாம அடிமையாகிடக் கூடாதுங்கறதான் ஒரு வாழ்ந்து காட்டின பாடன்னு சொல்றீங்க. கரெக்ட். உறவுகளை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு இது ரொம்ப அழகா விளக்குது. சரி, இந்த ஃபேமிலி, சொத்து எல்லாத்தையும் தாண்டி அவர் உஜ்ஜயினி நகரத்துக்கு போறாரு. உஜ்ஜயினி, அங்க நடக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய மாடர்ன் பிரச்சனைக்கு தீர்வா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல. ரைட். ஆபீஸ்ல ஒரு சின்ன இமெயில்ல இருந்து வீட்ல நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடக்கணுங்கிற அந்த ஒரு அப்சஷன் வித் கண்ட்ரோல், அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கே காரணம். அந்த கண்ட்ரோல் மனநிலைய உடைக்கிற சம்பவம் தான் உஜ்ஜயினில நடக்குது. ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி பட்டினத்தார் தியானத்துல இருக்காரு. அப்போ அரண்மனையில திருடிட்டு தப்பிச்சு வர்ற சில திருடர்கள் இருட்டுல ஒரு விலை மதிப்பற்ற முத்தாரத்தை அந்த பிள்ளையார் சிலை மேல வீசிட்டு போறாங்க. ஆனா அது நேரா தியானத்துல இருந்த பட்டினத்தாரோட கழுத்துல விழுந்துடுது. தியானத்துல இருக்கிறவருக்கு அது தெரியவே இல்லல்ல. ஆமா, காவலர்கள் முத்தாரத்தோட இருக்கிற இவரை பார்த்து இவர்தான் திருடன்னு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. பத்ரகிரிங்கிற மன்னன் எந்த விசாரணையுமே பண்ணாம இவரை கழுமரத்துல ஏற்ற உத்தரவு போடுறான். கழுமரம்னா அந்த காலத்துல கொடுக்கப்படுற ஒரு கொடூரமான மரண தண்டனை. இன்னைக்கு ஆபீஸ்ல நாம செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழி விழுந்தாலே நாம உடனே பேனிக் ஆகி நாம் பண்ணலன்னு நிரூபிக்க 1000 பேருக்கு கால் பண்ணுவோம், டென்ஷன் ஆவோம். கண்டிப்பா, அது ஹியூமன் நேச்சர் தானே. ஆனா
கொலைப்பழி விழுந்து மரண தண்டனை கொடுத்தப்போ கூட அவர் கொஞ்சம் கூட பதறவே இல்ல. ஏன்னா அவர் எதையுமே தடுத்து நிறுத்தவோ தான் தரப்பு நியாயத்தை நிரூபிக்கவோ ட்ரை பண்ணல. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, கடல்ல உருவாகிற ரிஃப்ட் டைட், அதாவது அந்த ஆபத்தான சுழல்ல சிக்கிற மாதிரி இருக்கு. நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த சுழலை எதிர்த்து நீந்த ட்ரை பண்ணா சீக்கிரமா எனர்ஜி லாஸ் ஆகி உள்ள மூழ்கிடுவாங்க. கரெக்ட். ரொம்ப ஆழமான உதாரணம் இது. ஆனா உடலை தளர்த்தி அந்த நீரோட்டத்தோடயே விட்டுட்டா கொஞ்சம் தூரம் உள்ள இழுத்துட்டு போய் அதுவே நம்மள வெளியே தள்ளிடும். அவர் எக்ஸாக்டா இதை தான் பண்ணாருன்னு தோணுது. ஆமா, அவர் அந்த சுழலை எதிர்த்து போராடல. கழுமரத்துல ஏறுற அந்த கடைசி நிமிஷத்துல அவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலையே என்று உணரப் பெற்றேன் அப்படின்னு. அதாவது இங்க நடக்கிறதுக்கு நாம் பொறுப்பில்ல, எல்லாம் இயற்கையோட செயல். நான் இப்ப தப்பு பண்ணலைனாலும் இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஏதோ ஒரு வினையோட விளைவா இது இருக்கலான்னு அந்த மொமெண்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எப்போ அவர் கம்ப்ளீட்டா சரணடைறாரோ அப்போ அந்த இரும்பு கழுமரம் தானாவே தீப்பற்றி எரியுது. இத பார்த்த பத்திரகிரு மன்னன் அதிர்ச்சியாகி தான் செஞ்ச தப்ப உணர்ந்து தன் நாட்டையே துறன்னு பட்டினத்தாருக்கு சீடராகிறான். நாம எதை கெட்டியா புடிச்சுக்கிறோமோ அது நம்மள அழிக்க பாக்கும், எதை ஃப்ரீயா விடுறோமோ அது நம்மள காப்பாத்துங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இதுல சித்தர்கள் சொல்ற அஜகர விருத்திங்கிற ஒரு கான்செப்டை நாம புரிஞ்சுக்கணும். அஜகரம்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு எப்பவுமே தன்னோட இரைய தேடி காடு புற அலையாது. ஓ, அது ஒரு இடத்துல அமைதியா இருக்கும், தன்னை தேடி வர்ற இரைய மட்டும் சாப்பிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட்டினத்தாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அவர் சாப்பாட்டுக்காக யாரிடமும் பிச்சை கேட்க மாட்டார். தான் இருக்கிற இடத்துக்கு யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே ஏத்துக்குவார். தேடி போகாம வர்றதை அக்செப்ட் பண்றது. ஆமா, இன்னைக்கு நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நாம எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது தான். எதிர்பார்ப்புகளை விட்டுட்டு நடக்கிறத அப்படியே ஏத்துக்கும் போது கிடைக்கிற அந்த சுதந்திரம் ரொம்ப பெருசு. இப்படி எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு சன்னியாசியா வாழ்ற வாழ்க்கை பலருக்கும் ஒரு விரக்தியான வாழ்க்கையா தான் தெரியும். இது கசப்பானதா இல்ல இனிமையானதாங்கிற கேள்வி வருது இல்லையா? அதற்கான பதில சிவபெருமானே அவருக்கு கொடுக்கற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. தனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு பட்டினத்தார் கேட்கும்போது இறைவன் சொல்றாரு, எங்க பேய்க்கு கரும்பு இனிக்கிறதோ அங்கு உனக்கு முக்தின்னு. பேய் கரும்புங்கிறது காட்டுல வளரக்கூடிய ரொம்ப கசப்பான ஒரு கரும்பு தானே? ஆமா, அவரு பல ஊர்களை கடந்து கடைசியா திருவொற்றியூரை வந்து அடையும் போது தற்செயலா ஒரு பேய் கரும்பு சாப்பிடுறாரு. எப்பவுமே கசக்கக்கூடிய அந்த கரும்பு அன்னைக்கு அவருக்கு தேவாமிர்தம் மாதிரி இனிக்குது. வாவ், இந்த கரும்புங்கிறது மனித வாழ்க்கையோட ரொம்ப அருமையான மெட்டஃபர். கண்டிப்பா. சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கைங்கிறது இளமையில கரும்போட அடிப்பகுதி மாதிரி ரொம்ப இனிப்பா ஆரம்பிக்கும். ஆனா வயசாக வயசாக கரும்போட நுனிப்பகுதி மாதிரி படிப்படியா கசக்க ஆரம்பிச்சிடும். நோய்கள், உறவுகளோட பிரிவுகள்னு அந்த முதுமை ரொம்ப கசக்கும். ரைட். ஆனா பட்டினத்தார் மாதிரி ஞானிகளுக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். அவங்களோட ஆரம்பகால துறவரம் பசியும் பட்டினியும் சமுதாயத்தோட கிண்டல்களுமா ரொம்ப கசப்பான போராட்டமா இருக்கலாம். ஆனா போக போக அது எல்லையற்ற இனிமையா முழுமையான விடுதலையா மாறுது. கடைசியில அந்த விடுதலை எப்படி நடந்துச்சுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பல்லாயிரம் கப்பல்களுக்கு ஓனரா இருந்த ஒரு மனுஷன் தன்னோட கடைசி நாடகத்தை திருவொற்றியூர் பீச்ல யாருனே தெரியாத ஏழை மீனவ குழந்தைங்களோட கண்ணாமூச்சி விளையாடி முடிச்சாருங்கிறது எவ்வளவு பெரிய முரண். ஆமா, அந்த குழந்தைங்கள வச்சு மணல்ல ஒரு குழி தோண்டி தன்னை ஒரு பெரிய கூடையால மூட சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா அவர் அங்கே ஒரு சிவலிங்கமா மாறிட்டாரு. தன்னோட உடம்புங்கிற அந்த கடைசி அடையாளத்தை கூட அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எதையும் தனக்காக சேர்த்து வைக்கல, தன்னையும் முழுமையா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இன்னைக்கு நாம ஆடம்பர பொருட்கள் நம்மள சந்தோஷப்படுத்தும் நினைச்சு ஓடுறோம். ஆனா உண்மை என்னன்னா அந்த பொருட்கள் நமக்கு நிம்மதியை தர்றதுக்கு பதிலா நம்மள அடிமையாக்குது. கரெக்ட். இத பத்தி பட்டினத்தார் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காருல்ல, அந்த 3 சங்குகள் பத்தின விஷயமா? ஆமா, மனித வாழ்வில் 3 முறை சங்கு ஊதப்படுகிறதுன்னு அவர் சொல்றாரு. பிறக்கும்போது குழந்தைக்கு பாலூட்ட ஒரு சங்கு, கல்யாணத்தின் போது சடங்குகளுக்காக ஒரு சங்கு, கடைசியா மனுஷன் இறந்து போகும்போது அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த ஒரு சங்கு. இதுல அந்த 3வது சங்கு ஊதப்படுறது நிச்சயம்னு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் இன்னைக்கு நாம நிம்மதியையும் தூக்கத்தையும் தொலைச்சிட்டு வெறித்தனமா சேர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பயனற்ற காதற்ற ஊசிகள் என்னென்னு நாம ஒவ்வொருத்தரும் நிதானமா யோசிக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது.
அடுத்த முறை நீங்க உங்க ஃப்ரெண்டு புதுசா கார் வாங்கிட்டான்னு நீங்களும் இஎம்ஐல லோன் போட போகும்போதோ இல்ல சொத்துக்காக சொந்தக்காரங்க கூட சண்டை போடும்போதோ இந்த காவலி பூம்பட்டினத்து கோடீஸ்வரனையும் அவர் பார்த்த அந்த காதற்ற ஊசியும் ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா. அந்த 3வது சங்கு ஊதப்படுறதுக்குள்ள உங்களுக்கான நிம்மதிய கண்டுபிடிங்க. உங்க மைண்ட்ல நீங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த காதற்ற ஊசிகளை தூக்கி போடும்போது தான் உங்களோட உண்மையான விடுதலை தொடங்குது. மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான தேடல்ல சந்திக்கலாம்.